அஞ்ஞான சிறுகதைனா ஐயோ சாரி புக் எடுக்க மறந்துட்டேனே 1 மினிட். என்ன விட்டலாச்சாரிய படமா இருக்குன்னு நினைச்சிங்களா? டைம் டிராவல் சார், டைம் டிராவல். சந்தோஷ் நாராயணன், டைம் டிராவல்லாம் செய்றீங்க அப்படின்னா இது ஒரு அறிவியல் புதினம் தானே? இதில் வந்து வெறுமனே சயின்ஸ் அப்படின்றது மட்டும் இல்லாமல் மித்தாலஜி, தொன்மங்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய பாலிடிக்ஸு, ஹிஸ்ட்ரி, இப்படி பல்வேறு விஷயங்களை வந்து ஒரு அறிவியல் புனைகதை வடிவத்தில் சொல்கிற குறுங்கதைகள் தான் வந்து இந்த அஞ்ஞான சிறுகதைகள். மினிமலிச ஓவியர் சந்தோஷ் நாராயணன் பார்த்து பார்த்து அறிவியல் செறிவுடன் எழுதிய 100 ஒரு பக்க நையாண்டி சிறுகதைகளையும் அதற்கேற்ற 100 ஓவியங்களையும் அடக்கிய அஞ்ஞான சிறுகதைகள் புத்தகம்தான் சென்னை புத்தக கண்காட்சியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. அடிப்படையில் நான் வந்து ரைட்டர் அப்படின்றத விட ஆர்டிஸ்ட்டு, டிசைனர் தான் நான். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இன்றைக்கி ரொம்ப வந்து லெங்க்த்தியாக ஒரு விஷயத்த சொல்கிறது, அதில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு விஷயத்த சொல்கிறத விட ரொம்ப ஒரு மினிமலாக ஒரு விஷயத்த சொன்னால் ஈஸியாக கம்யூனிகேட் ஆகிறது, புரிஞ்சுக்கிறது, ரொம்ப எளிமையாக சொல்கிறது. நம்ம அடிப்படையாக சொல்லணும், ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா இந்த மினிமலிசம் அப்படின்ற ஒரு வடிவம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது என்னோடய ஆர்ட்டாக இருந்தாலும் சரி, என்னோடய இந்த ரைட்டிங்காக இருந்தாலும் சரி, அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால தான் இந்த கதைகளே பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்துக்கு தான் வரும். அதிகபட்சம் ஒரு 100 வார்த்தைகள், 110 வார்த்தைகள், அதை தாண்டி வந்து கதையே இருக்காது. அதாவது ஒவ்வொரு கதையுமே வந்து ஒரு நாவலாக கூட எழுதுகிற மாதிரியான கண்டென்ட் இருந்தாலும் அதை வந்து அப்படியே ஸ்ரிங்க் பண்ணி இந்த சைஸில் ஒரு கேப்சூல்ஸ் மாதிரி கொடுத்துருக்கிறேன். அஞ்ஞான சிறுகதை நூலில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு சிறுகதையும் அறிவியல், இயற்கை, பண்பாட்டை முன்வைத்து நகைச்சுவை உணர்வுடனும் நையாண்டித்தனத்துடனும் உருவாக்கப்பட்டுள்ளது. அஞ்ஞான சிறுகதைகள் நூலை வெறுமனே வாசிப்பவர்களுக்கு அது ஒரு புதிர்தான். வாசித்த பின்னர் புதிர்கள் ஒவ்வொன்றாக அவிழும் போது குபீர் சிரிப்புடன் புரிதலும் ஏற்படுவது உறுதி. எனினும் ஒரு எச்சரிக்கை, வேற்று கிரகவாசிகள் நம்மை கடத்தி விடுவார்களோ என்ற அச்ச உணர்வு ஏற்படுவதை தவிர்க்க முடியாது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திகேயனுடன் சேனாதிபதி.